மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பிரதேசத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தினை முன்னெடுப்பதற்காக காணிகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்வதுடன் வனவிலங்குவின் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட எல்லை கிராமமான பெரிய புல்லுமலை மற்றும் கரடியனார் பகுதியில் உள்ள மக்களுடனான காணி தொடர்பான கலந்துரையாடலும் அது தொடர்பிலான விழிப்புணர்வூட்டு நிகழ்வும் இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் சம்பூர் மற்றும் திரியாயை கிராமங்களில் நடைபெறும் காணி தொடர்பான ஆவணப்படம் காட்சிப்படுத்தலும் கலந்துரையாடலும் என்னும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அகம் மனிதாபிமான வளநிலையம் மற்றும் பிசிஜே ஆகியன இணைந்து கிழக்கு மாகாண காணி வலையமைப்பு ஊடாக இந்த கலந்துரையாடலையும் ஆவணப்பட திரையிடலையும் முன்னெடுத்தது. நீண்ட காலமாக காணி தொடர்பான பிரச்சினையை எதிர்நோக்கி வரும் பெரிய புல்லுமலை மக்களின் பிரச்சினைக்கான வழிமுறைகளை கண்டு அதனூடாக தீர்வினை நோக்கும் நகர்த்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அகம் மனிதாபிமான வளநிலைய பணிப்பாளர் லவகுவ ராசா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கையின் அகம் மனிதாபிமான வளநிலையத்தின் இணைப்பாளர் மதன், கிழக்கு மாகாண காணி வலையமைப்பின் தலைவர் சிவயோகநாதன், அதன் உறுப்பினர் ஜோதி மற்றும் பிசிஜிஏ அமைப்பின் உத்தியோகஸ்தர்கள், பிரதேச கிராம சேவையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஆவண திரைப்படம் காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரிய புல்லுமலை பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் காணி தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பிரதேச மக்களின் கருத்துக்களும் பெறப்பட்டன. இதேபோன்று கரடியனாறு பிரதேசத்திலும் அகமனிதாபிமான வளநிலையம் மற்றும் பிசிசிஜே ஆகியன இணைந்து கிழக்கு மாகாண காணி வலையமைப்பூடாக இந்த கலந்துரையாடலையும் ஆவணப்பட திரையிடலையும் முன்னெடுத்தது. இந்த நிகழ்விலும் பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் அமைப்பின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் உங்களோடு கூடியிருப்பதனுடைய நோக்கம், நாங்கள் ஏஹெச்ஆர்சி நிறுவனம் மற்றும் பிசிஜே நிறுவனங்கள் இணைந்து கிழக்கு மாகாணத்திலே நில அபகரிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் அந்த மக்களுடைய நிலங்களை மீட்டெடுப்பதற்கான சில முன்னெடுப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே பொதுவாக அதாவது குச்சவெளி தொடக்கம் இங்கால பொத்துவில் வரைக்கும் இந்த மக்கள் நில அபகரிப்புகளால் கூடுதலாக பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தாங்கள் அந்த இடங்களிலே வாழ்வாதாரத்தை இழந்து குடியிருக்க முடியாத நிலையிலே இடம்பெயர்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்த மக்களினுடைய நிலங்களை மீட்டெடுப்பதற்கு இலங்கையில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் மற்றும் இலங்கையில் இருக்கின்ற சில நடைமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் சர்வதேசத்திடமும் எங்களுடைய நிலங்களை நாங்கள் மீள கோரி நாங்கள் அந்த நிலங்களிலே நாங்கள் பயிர் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நாங்கள் இந்த சமூக தலைவர்களுக்கு நாங்கள் சில விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இங்கே இலங்கையில் இருக்கின்ற சில சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான பயிற்சியினர்களை வழங்கியதோடு நாங்கள் சில பிரதேசங்களிலே இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற சில பிரச்சனைகளை ஆவணப்படமாக தொகுத்து இருக்கின்றோம். அந்த படங்களை ஏனைய பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களோடும் பகிர்ந்து அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை தங்கள் பிரதேசங்கள் இருக்கின்ற நிலைப்பாட்டுடன் ஒப்பிட்டு சில விடயங்களை கலந்துரையாடுவதற்காக இன்று சில சமூக தலைவர்களையும் நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். இங்கே இந்த பெரிய புல்லுமலை என்ற இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் இந்த நிலத்தை நம்பிதான் அவர்களுடைய வாழ்வாதாரம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற போது இவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள். இந்த மக்கள் அடுத்தது என்ன செய்வது, எங்கு போவது, யாரை நாடுவது என்று தெரியாத ஒரு நிலை இந்த மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆனால் இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஏனைய பிரதேசங்களிலே இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களினுடைய ஒரு ஆதரவு கரங்களை வழங்குவதோடு இந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வதன் ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது தொடர்பான சில வேலை திட்டங்களை தான் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே நாங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், திருகோணமலை மாவட்டத்திலே சம்பூர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், திரியாய் பிரதேசம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே இருக்கின்ற மிக பிரதானமாக இந்த மக்கள் நீண்ட காலமாக போராடி அந்த பிரதேசத்திலே அந்த மக்கள் இந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக பல முயற்சிகள் செய்து இன்று அந்த நிலங்களை மீட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு வெற்றி கதையை தான் நாங்கள் இங்கே அவர்கள் பாதிக்கப்பட்ட கதையை தான் இங்கே நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஒரு உதாரணத்தை நாங்கள் எங்களோட பிரதேசங்கள் இருக்க நிலத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் விரைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தில் எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியை தொடர்பாகவும் இந்த உண்மையில் இப்படி ஒரு காணி தொடர்பான நன்றி கூட பயன்படுத்துகிறோம். என்னென்னு சொன்னால் நிலம் தொடர்பான காணி தொடர்பான
பல சவால்களை பிரச்சனைகளை எதிர்நோக்கின்ற ஒரு கிராம உத்தியோக பிரிவாக என்பதை பெரிய விழுமலை கிராமம் காணப்படுகிறது. இதுக்கு பெரும்பாலும் முக்கிய காரணம் என்று சொன்னால் இந்த கிராமத்திலிருந்து வழி கிராமங்களுக்கு உதாரணமாக மயிலம்பாவளி தன்னமணி போன்ற இடங்களுக்கு நகர்ந்த மக்கள் மீண்டும் இந்த நிலத்துக்கு முடியாததால் இந்த பாரிய சவால்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தின் பெருமதி என்பதை நமது சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது மூலம் எல்லாரும் தெரிந்த விட. இருந்தாலும் விமர்சனத்தால் அந்த காணி விடயங்களை பற்றி அறிந்திருக்கிறதில்ல. ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நாம் அந்த காணி ஆவணத்தை தர்றதோ, உதாரணமாக ஒரு கரண்ட் எடுக்க மட்டும் அந்த காணி ஆவணத்தோடு தரல. கரண்ட் எடுக்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தான் காணி ஆவணம் இந்த துண்டுக்கு இன்னும் தரல, கிணறு கட்ட வந்து இந்த துண்டு இன்னும் வரல, மக்கள் சேர்ற விஷயமா இருக்குது. உத்தியோகத்தரையும் விட இங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலத்தில் பெருமதி உங்களுக்கு விளங்கி இருக்கணும். தனியார் காணி ஆவணங்களை எவ்வாறு பாதுகாக்கிறோமோ அதுக்கு மேலாக உங்களுக்கு அரசா வழங்கப்படுகிற அனுமதி பத்திரம், அளிப்பு போன்றதை நீங்கள் ஃபைல் பண்ணி பத்திரம் அமைச்சுக்கொள்ளணும். அதுதான் இந்த இருப்புக்கான ஒரு ஆதாரம். அதை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் இந்த புல்லுமலையில் நீங்கள் இருந்ததுக்கான ஒரு சாட்சியம் கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும். உங்கள் காலத்திலே இந்த காணிகளை பராமரித்து அதுக்குரிய ஆவணங்களை பெற்று உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதை கொண்டு செல்லணும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த கருத்தரங்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மிகவும் வரவேற்பு தொடர்ச்சியாக தென்னை மரவாடி தொடக்கம் பொத்திவில் வரைக்கும் செயற்படுகிறது என்பது தொடர்பான தெளிவு உங்களுக்கு நான் வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. குறிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், யுத்த காலத்தில் எங்கள்ட அதிகமான காணிகள் அரசின் பல வகையான அரசு திணைக்களங்களோட எங்கள் வசம் நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் அது சார்ந்த நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பல வகையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, சட்ட ரீதியான விடயங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல உங்களோட காணிகள் தொடர்பான பிரச்சனைகள், அதால் நீங்கள் அவதிப்படுகின்ற நிலைகளை நாங்கள் இன்றைய உங்களுக்கு காண்பிக்கப்பட இருக்கின்ற இந்த காணி தொடர்பான ஆவணப்படத்தில் குறிப்பிடுவதை போன்று ஏனையவர்களுக்கும் அந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஆவணப்படுத்தல் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் கடப்பாடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்கட காணியை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்காக முழு நேரமாக நாங்கள் எங்களோட உள ரீதியான உழைப்புகளையும் நாங்கள் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஏஹெச்ஆர்சி அல்லது பிசிசிஏ நிறுவனத்தோட கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பு என்ற ஒரு பெரிய அளவான ஒரு அமைப்பும் இந்த கிழக்கு மாநிலத்திலே காணியை இழந்தவர்களுக்கான காணியை அவர்கள் மீள பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குறிப்பாக அந்த பெரிய புல்லுமலை அல்லது கரடியனாறு பிரதேசங்களில் உங்களோட காணிகள் அதிகமாக அரச திணைக்களங்களால அபகரிக்கப்பட்டிருக்கிறது, சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அந்த காணிகள்ல நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட வாழ்வாதாரத்தினையும் உங்களோட இருப்பிடத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களை போன்ற இந்த இரு அமைப்புகளும் இந்த கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலை அமைப்பும் உங்களோட தோல் நின்று உங்களுக்காக உதவுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் திருவோணமலையிலேயே கடந்த ஆண்டு மேற்கொண்ட 2 குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் சம்பூர் அனுமன் நிலையம், குச்சவெளி பிரதேசத்திலே கிரியாவில் இருக்கக்கூடிய ஆத்திக்காடு என்று சொல்லப்படுகிற பாரம்பரியமான நிலப்பரப்பு. அது இன்றைக்கு அரசின் அபிவிருத்தி பணிகளுக்காக அல்லது புத்த சாசன அமைச்சின் பௌத்தமயமாக்கலுக்குள்ளால அல்லது இராணுவமயமாக்கலுக்குள்ளால அல்லது வன வளத்துக்குள்ளால அபகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கு யுத்தம் நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலையும் நாங்கள் எங்கட காணிக்கு செல்ல முடியாதவர்களாகவும் எங்கட காணியை நாங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களாகவும் எங்கட காணியில் எங்கட ஜீவனோபாயத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாதவர்களாகவும் நாங்கள் இன்று வரைக்கும் இருக்கின்றோம். ஆகவே அரசுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் அவர்கள் அந்த காணியில் இருந்து ஒரு இஞ்சி கூட இன்று வரைக்கும் விடுவிக்காத ஒரு சூழ்நிலை எங்களை வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களை போல சிவில் அமைப்புகளுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பதோட மிகவும் இந்த அரசு மேலோடு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இலங்கையில இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இந்த இலங்கை நாட்டுக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, இந்த உள்ளக பொறிமுறையில நம்பிக்கை இல்லைன்ற ஒரு அடிப்படையில தான் எங்கெண்ட மக்களிட அனைத்து வகையான
பிரச்சனைகளுக்கும் சர்வதேச ரீதியிலான ஒரு பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாகவே நாங்கள் எங்களுக்கான அரசியல் தீர்வினையும் எங்களுக்கான நீதி பொறிமுறைகளையும் நாங்கள் பெற வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே இந்த காலப்பகுதியில் பல சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். போராட்டத்தின் ஊடாகத்தான் நாங்கள் எங்கட காணிகளை மீட்க முடியும். இந்த ஜனநாயக போராட்டமானது உண்மையிலே நாங்கள் ஒரு கடிதம் கொடுப்பதன் ஊடாக அல்லது ஒரு சந்திப்புகளை மேற்கொள்வதன் ஊடாக நடந்துவிட முடியாது. இவ்வாறான ஒரு ஆவணப்படுத்தல் நடவடிக்கைகள் ஊடாகவும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த உதாரணமாக உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காணி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆவண ரீதியான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும். அதற்கு நீங்கள் சம்பூரிலே அல்லது திருகோணமலை திரியாரிலேயே ஆவணப்படுத்தப்பட்ட அந்த காணி தொடர்பான ஆவணப்படத்தை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்த பிற்பாடு எதிர்காலத்திலே உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காணி சார்ந்த விடயங்களுக்கு நீங்களும் நாங்களும் சேர்ந்து எவ்வாறு இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த 2 ஆவணப்படங்களும் தெரிவித்ததற்கு பின்பு நாங்கள் கலந்துரையாடலை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். அதற்காக இந்த கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் முக்கியமான உறுப்பினர்கள் ஜோதி அக்கா இருக்கிறார்கள், சீலண்ணன் இருக்கிறார்கள், அதே போல எங்கட மீடியா அமையத்தின் தலைவர் கிருஷ்ணா இருக்கிறார். ஆக நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களோட பிசி அமைப்பின்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இவ்வாறான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு பங்களிப்பு வழங்கலாம் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு சில நிமிடங்கள் அல்ல ஒரு மணித்தியாலங்கள் நீங்கள் இதற்காக உங்களுடைய நேரங்களை அர்ப்பணித்து இந்த விடயங்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை தயவாக வேண்டி மக்கள் நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கையை செஞ்சரிப்பான வாழ்க்கையை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு 2 டிவிஷனை கொண்டு வச்சிருந்து இப்ப சூரிய மின்சக்தி இருக்கிறதுக்காண்டி அந்த காணியை பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த பிடிச்சி வச்சா அந்த சமூக மக்கள் விவசாயம் செய்யும். அந்த வீரப்பங்குளம், பிளவங்குளம், சமூகம் அதுக்குள்ள அழைக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட இப்ப மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு காணி இல்லாம சரியான கஷ்டப்படுறாங்க. அதன் வேலி போட்டு பச்சை வேலி போட்டு வச்சிருக்கு. ஒரு மோட்டோடு போட்டு வந்துச்சு இலங்கை மின்சார சபை. அப்ப 500 ஏக்கருக்குள்ளையும் இவங்க கொண்டாட பூ விட்டுனா 500 ஏக்கருக்குள்ள இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படும். அப்ப பாதிக்கப்பட்டு சொன்னா பெண்கள் காணும் குடும்பம் தான் அதுல இருக்குது. அப்ப அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அப்ப எங்களுக்கு அதுல தோட்டம் செய்யலாது. இப்ப வெள்ளாட்சி செய்யறதுக்கு சில பேர் வெள்ளாட்சி செய்யறாங்க அது பழக்கங்களுக்கு போறாங்க, பெண்களுக்குள்ள போறாங்க. திருகோணமலை மாவட்டத்திலான இயற்கை வளங்கள் நிறைந்த பிரதேசத்தில் வாழும் மக்களின் பெரும்பான்மையானவர் தமிழ் பேசும் மக்களாகவே காணப்படுகின்றனர். இங்கு வாழும் மக்களின் பிரதான வாழ்வாதாரம் நிலத்தை நம்பியதாகவே காலம் காலமாக இருந்து வருகின்றனர். இப்பிரதேச மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சனை மிக அவதரிக்கும். இப்பிரதேசத்தில் பூஜா பூமிக்காக 32 விகாரைகள் அமைப்பதற்கான அரச வர்த்தமானி அறிவித்தலினூடாக அனுமதிகள் வழங்கப்பட்டு விகாரைகள் அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் விவசாய காணிகள் படைக்கப்பட்டுள்ளன. இது திரியாய் கிராமம் ஒன்றாகும்.
பிக்கு தண்டகாணியம் சொல்லி அடாவடியா பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வயல் காணிகளை பார்க்கக்கூடியவங்களுக்கு பலனாக இல்லை. ஆசைக்கு நாம் செய்த வயற்காணி, அப்பா செய்த வயற்காணி என்பதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வயற்காணியும் இல்லை. மற்ற வளர்த்தாமலையில எல்லாம் எங்களை சைவ கோயில்கள் இருக்கு. அந்த கோயிலுக்கு நாங்க பொங்க போறோம், பொருத்தம் போனோம். அந்த போனா அங்க போனா பௌத்தருக்கு புத்தர் சிலை வச்சு அவங்க பெரிய கட்டணங்கள் எல்லாம் கட்டி இருக்கு. எங்களோட தமிழாக்கள் அங்கே வரக்கூடாது, தேய்ச்சினே இருப்போம். சண்டை பிடிச்சி பொங்காவை எல்லாம் பிடிக்கிறாங்க. வயல்களுக்கு போய் நாங்க உள்ள போனா கெட்டரை பிடிச்சி தாங்க பொருசுவை கொடுத்து தங்களோட காணிகள் சொல்லி பிரச்சனைப்பட்டா. ஆனா எங்களோட கிராம மக்கள்கிட்ட வந்து அந்த காணிகளுக்குரிய ஆதாரம் இருக்கு, உறுதி இருக்கு, மற்ற அனுமதி பத்திரங்கள் இருக்குது. நாங்க எத்தனை வருஷம் வேலை செய்யலான்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அதே காலைக்கு பிக்கு பூஜா பூமி என்ற பெயர் பூஜா கிராண்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த கிராண்ட் எப்படி கொடுத்தது, ஆறு கொடுத்ததுன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கிராண்ட வச்சவங்களுக்கு அடியவங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். நாங்க வயல்காவல்ன்றது குடியில் போட்டு காவல் காத்த இடத்துல இன்னைக்கு 2 மாடி சொகுசு பங்களா அவங்க கட்டி பிக்கு அதுல இருக்கு. இங்க காணியில இப்ப பிக்கு, வனவளத்துறை, தொழில் துறையினர் இவைகளுக்கு எல்லாத்தையும் காணியை பறி கொடுத்துட்டு இங்க இருக்கிற அவ்வளவு விவசாயிகள் பெரிய ஒரு இடர்படுறாங்க. இப்ப பல பேர் இந்த தெரியாவே சொந்தமா இருந்து வயலிடம் எல்லாத்தையும் பறி கொடுத்து போட்டு கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்காங்க. சில பேர் இங்கே இருக்கிறாங்கன்ற நிலைமையில இடம்பெயர்ந்து போய் சில பேர் தங்கு வேலைக்கு போய் மனுஷ பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். இப்ப மூடு தண்ணி குள்ளம்னா தண்ணி இருக்கு, இப்படியான இடங்கள்ல போய் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. திவ்யா கிராமத்துல வந்து 67 குடும்பம் யுத்தத்துல வந்து காணாமல் போனதும் கணவன் வந்து யுத்தத்துல இறந்ததுமாக 67 குடும்பம் இருக்குது. அப்ப அந்த 67 குடும்பத்துக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது. பெண்களமா அவங்க இப்ப நானும் வந்து ஒரு பெண்களமா எனக்கு பிள்ளைகள் இருக்குன்னா இந்த வயல இந்த ராணுவமும் இந்த பிக்கு இந்த வயலுங்கிற வயல்கள் சொந்த காரியத்தான இருக்கிறேன். அதை விடுவிச்சு தந்தா நான் அந்த வயலை செய்து இந்த பிள்ளைங்க கல்வியை பார்ப்பேன், அதோட இந்த பிள்ளைங்க மருத்துவ செலவை பார்ப்பேன். கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிகூடிய வயற் செய்கையை மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு சுபிட்சமான ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு திரியாய்க்கிறானும் முன்னோக்கி செல்லும். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நெல்லை நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான திறமையும் வல்லமையும் இருக்கிறது. அதுக்கான நிலம் தான் இங்கே இல்லை. அந்த நிலங்கள் கிடைக்கின்ற பட்சத்திலே நாங்களும் ஒரு விவசாயத்தில் தன்னிறைவடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் மாறுவோம். இந்த நாட்டுக்கும் கூட ஒரு பாரிய லாபத்தை எங்களால் ஏற்படுத்தி தர முடியும் என்று நான் நம்புகிறேன். சில விஷயங்கள் சிலருக்கு விளங்கி இருக்கும், சில விஷயங்கள் எங்களோட பிரச்சனையை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பசியை போக்குறது, தங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறது, ஏன்னா தங்களுடைய எதிர்காலம் என்ன அவர்களுடைய நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த மண்ணெல்லாம் வாழ்ந்து கொண்டு வரோம். ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு என்ன எங்களுடைய இருப்பின் அடையாளம். இன்றைக்கு வந்து இந்த நிலங்கள் பறைக்கப்படுறதால வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் எங்கள் நிலங்களை கொடுக்க முடியாமல் இருக்கிறது. நாங்கள் தற்காலத்தில் வாழ்றதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலங்களை அபகரிக்கிறது எல்லாமே வந்து இந்த அரச பொறிமுறைகளின் கீழே தான் அபகரிக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்தி என்ற பேரில் தான் அபகரிக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா கூடுதலாக வந்து என்ன ஏதென்றதே தெரியாது எங்களுக்கு. நீண்ட காலமாக நாங்கள் அம்மாக்களுக்கெல்லாம் தெரியும், நீண்ட காலமாக நாங்கள் அதெல்லாம் தொழில் செய்து கொண்டு வரோம். ஆனால் இப்போ ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்குள்ள போக முடியாதுன்றாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. அந்த நிலங்கள் எல்லாம் அது வந்து ஒரு பயன்பாடற்ற நிலங்களாகத்தான் காணப்படுது. எங்கிட்ட தந்ததாவது நாங்கள் பயிரை செய்வோம், நாங்கள் வாழுவோம், நாங்கள் பயிர் செய்கிறது எங்களுடைய வருமானத்தை விட்டுறது யாருக்கு நன்மை? இலங்கைக்கு தானே, நாட்டு அரசாங்கத்துடைய பொருளாதாரம் தானே இன்னும் மேலும் வளர்ச்சி அடையும். ஆகவே வந்து நாங்கள் இன்னும் பஞ்சத்தில் இல்லாடி இன்னும் பசியில வாழணும் பண்ணி இலங்கை அரசாங்கம் நினைக்குது. சில நேரங்களில் சில இடங்களில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்படி பலதரப்பட்ட தேவைகளின் பொருட்டு வந்து இந்த நிலங்கள் வந்து அபகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல. இந்த இலங்கையில இருக்கின்ற சில சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகளின் சாசனத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டில் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களோட எல்லாமே முக்கியம். எங்களோட பசி முக்கியம், கல்வி முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இந்த மக்களும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இணை செயற்பாடை வழங்க வேண்டும். நாங்கள் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதுதான். இந்த HRC PCG 2 நிறுவனங்களும் இணைந்து
இங்கே பெரிய புல்லுமலையில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு வந்து கிழக்கு மாகாணம் தாண்டி வட மாகாணம் மேல் மாகாணம்னு சொல்லி எல்லா மாகாணங்களிலும் இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனைக்கான ஒரு சொலிடாரிட்டியை வழங்கணும். ஒரு இணை ஒரு அவங்களும் உங்களோட சேர்ந்து கைகோர்க்க வேண்டும். இதுக்காக தான் நாங்கள் இந்த பிரச்சனை நாளைக்கு வந்து நாங்கள் உங்களோட பிரச்சனைகளையும் இப்படி ஆவணப்படமாக்கி நாங்கள் வேறு இடங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் அந்த மக்களுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு சேர்ப்போம். ஆகவே